Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe. If you like this video, give a like, click the bell button for the notification for our new videos, share this video to others so that you are also one among the souls winner. If you are new to this channel, I welcome and bless you in the matchless name of Jesus Christ. God bless you all. இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். மனிதர்களுடைய எண்ணம் எல்லாம் எந்தவித பிரச்சனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே. அகில உலகத்தையும் படைத்து ஆளுகின்ற சர்வ வல்லமை படைத்த ஆண்டவருக்கே அது முடியாத காரியமாய் இருக்கின்ற போது அவரால் படைக்கப்பட்ட நமக்கு அது எப்படி முடியும்? தினந்தோறும் தமது பிள்ளைகளை சாத்தானின் கிரியைகளில் இருந்து காத்து நடத்துவதே கர்த்தருக்கு ஒரு பெரிய காரியமாய் இருப்பதை நாம் அறிவோம். நமக்கு துன்பங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது நாம் பிரச்சனைகளை நோக்கி பார்க்காமல் கர்த்தரையே நோக்கி பார்க்க பழகி கொள்ள வேண்டும். மீகா தீர்க்கதரிசி இதே 7வது அதிகாரத்தில் 5வது மற்றும் 6வது வசனத்தில் அவர் நண்பனை விசுவாசிக்க வேண்டாம், உங்களுடைய சொந்த பந்தங்களை நம்ப வேண்டாம், பிள்ளைகள் பெற்றோர்களை கனவீனப்படுத்துகிறார்கள், மருமகள் தன்னுடைய மாமியாருக்கு விரோதமாக எழும்புகிறாள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே என்று சொல்லுகிறான். நமக்கு இப்படிப்பட்ட வேதனைகள் வரும்போது நாம் நம்மை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வேதனைகளின் நிமித்தம் நாம் கர்த்தருக்கு எதிராகவோ மற்ற காரியங்களுக்கு எதிராகவோ முறுமுறுக்க கூடாது. நம்முடைய ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு நாள் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு கிரியை செய்வார். பிரியமானவர்களே, நாம் நம் சத்துருவை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், ஏய் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்து விட்டேன், நான் உனக்கு அடிபணிந்தேன் என்று சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்து விடுவேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், ஆனால் நீ விழுந்தால் நீ எழுந்திருக்க கூடாதபடி கர்த்தர் உன்னை துவைத்து விடுவார். மீகாவின் இந்த அறிக்கையை நாமும் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சுய பலத்தாலோ சுய பராக்கிரமத்தாலோ நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய பிரச்சனை சிறிதும் குறையாமல் அதிகரித்து கொண்டே போகலாம். நம்முடைய துன்பங்களும் வேதனைகளும் அதிகரிக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நம்மை கேட்டருள்வார். நாம் நம் சத்துருக்களை பழி வாங்க தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்காக பழிக்கு பழி வாங்கி சத்துருக்களை நமக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன் என்று 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். நமக்கு விரோதமாக எத்தகைய வல்லமை உடையவர்கள் எழும்பினாலும் அவர்கள் மேலே நம்ம உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு நம்மை தப்பு வைப்பார். நமக்குள் இருப்பவர் உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் விட பெரியவர் அல்லவா? இதை விசுவாசித்து கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்போம். ஏசாயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 13ஆம் மற்றும் 14ஆம் வசனங்களில், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராகியம் கொண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாலாக்கி விழுங்குவேன் என்று வாசிக்கலாம். கர்த்தர் வெகு காலம் மௌனமாய் இருந்தார். சத்துருக்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ஜனத்திற்கு விரோதமாகவும் தீங்கு செய்தார்கள். தங்களுடைய சத்துருக்கள் மேல் கர்த்தருக்கு கோபம் வந்தாலும் அவர் தம்முடைய கோபத்தை உடனே வெளிப்படுத்தி காண்பிக்காமல் திருந்துவார்கள் என்று வெகு காலம் அவர்கள் மேல்
கிருபையாய் மௌனமாயிருந்தார். ஆனாலும் அவர்கள் மனம் மாறவில்லை, திருந்தவும் இல்லை. தம்முடைய கோபத்தை இவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்தார். ஆனால் இப்போதோ கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்படுகிறார். அவர் நம்முடைய சத்துருக்களை எல்லாம் பாழாக்கி விழுங்கி விடுவார். கர்த்தர் சாத்தானிடமும் அவனுடைய ராஜ்யத்தின் மீதும் யுத்தம் பண்ணுகிறார். சாத்தானுக்கு சர்வ நாசமும் சர்வ சங்காரமும் சர்வ அழிவும் உண்டாகும். கிறிஸ்துவானவர் சாத்தான் மீது வெற்றி சிறந்தார். ஜெய கிறிஸ்து எப்போதுமே ஜெயிக்கிறவர். அவருக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. ஏசாயாவின் புத்தகம் 59வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வாசிக்கிறோம். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் அவர் என்பது தூதனையும் நான் என்பது கர்த்தரையும் குறிக்கும். கானான் பயணத்தின் போது கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்து காரியங்களை கர்த்தருக்காக நிறைவேற்றுபவர்கள். கர்த்தர் தம்முடைய தெய்வீக எண்ணங்களை செயலாக்க கர்த்தர் தம்முடைய தூதர்களை பயன்படுத்துகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த திரியேக தேவர்களில் இரண்டாவது நபர் குமாரன் தான். தூதர் என்ற அடைமொழியில் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பிறப்பதற்கு முன்பாக அவரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் எப்போதும் சம அந்தஸ்தில் இருக்கிறவர். பழைய ஏற்பாட்டில் இவர் தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அழைக்கப்பட்டு இருக்கிறார். கர்த்தருடைய தூதரானவர் வானத்தில் இருந்து அப்ரகாமை அப்ரகாமே அப்ரகாமே என்று கூப்பிட்டார். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இதை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இங்கே அப்ரகாம் தன் தூதனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். கர்த்தருடைய தூதனுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். தூதனை கோபப்படுத்த கூடாது. தூதன் நம்முடைய துரோகங்களை பொறுப்பதில்லை. கர்த்தருடைய நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ஆகையால் தான் நீ தூதனுக்கு கீழ்ப்படிந்தால் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் என் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலமாகிய இப்போது நாம் வேத வசனங்களுக்கு பயந்து நடந்தால் நாம் சத்துருக்களுக்கு பயமில்லாமல் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இந்த வசனத்தில் நீ என்பது தாவீதை குறிக்கும். ஆடு மேய்ப்பவனாக இருந்த தாவீதை அபிஷேகம் செய்து அவனுடைய சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமம், அதாவது ராஜா என்கின்ற அந்தஸ்தை அவனுக்கு உண்டாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்கு செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். எவ்வளவு நாள் தாவீது சவுலுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தான் என்று நாம் அறிவோம். கர்த்தரின் நாள் வந்தது. சவுலை நிர்மூலமாக்கி தாவீதை ராஜாவாக்கினார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, மோசேயின் கூட இருந்ததை போல உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்து
அவன் செய்த 19 யுத்தங்களிலும் அவனோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுத்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். கர்த்தரை நோக்கி பார்க்க பழகிக் கொள்வோம். அவரே காரியங்களை அவர் தீர்மானித்த நேரத்தில் வாய்க்க செய்வார். இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பழிக்கு பழி என்ற காரியத்தை நீர் பார்த்து கொள்ளும். நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்து உம்மில் பலனடைய செய்கிற கிருபைக்காக உமக்கே சகல துதிகர மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.